ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அழகான பூ பார்த்தாலே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். பாருங்கள், நீங்களும் பாருங்கள், இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கீரையோட பூ தான் இது. இந்த கீரை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த கீரை ரொம்ப பிடிக்கும். புளிச்சக்கீரை, இந்த புளிச்சக்கீரை நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது ஆந்திராவில் இருக்கவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கொங்கரா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வச்சு சாப்பிடுவாங்க. கடைகள்லேயும் கிடைக்கும் கொங்கரா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீரையில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. இந்த கீரையில் அதிகப்படியான வைட்டமின் சி இருக்குது. எல்லாருமே இந்த கீரையை எடுத்துக்கலாம். இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும். இந்த கீரை எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வளரும். நாங்கள் ஒரு செடி கீரை கட்டில் வாங்கி பறிச்சுட்டு அதை அப்படியே ஊனி வச்சோம். அது அழகாக தழைஞ்சி வந்துருச்சு. அதிலிருந்து பறித்த கீரை தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ கீரையை பறிச்சுட்டு ஒரு 4-5 டைம் கழுவிடுங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு, மண் இல்லாமல் எடுத்துகிட்டு, ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு, இந்த கீரை அலசின கீரையை அதில் சேர்த்துட்டு, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வேக வேக கம்மியாயிரும். கொஞ்சம் பெரிய கட்டாக ஒரு கட்டு அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு வேக வைப்போம். ஒரு மூடி போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு இளங்கீரையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் முத்தின கீரையாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இளங்கீரையாக இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக வெந்துடும். நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, எல்லா கீரையும் கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து, இது இளங்கீரையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கரண்டியில் இது பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் நல்லா மசியும். நம்ம மத்து வச்சுருந்தோம்னா மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டோம்னாக்க அந்த கீரை நல்லா கடைஞ்சிரும், நல்லா சாஃப்டாக கரைஞ்சிரும். முத்தாத கீரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக வெந்துடும், சீக்கிரம் கடையவும் செய்யலாம். அதை அப்படியே எடுத்துகிட்டு கடைஞ்சிக்கலாம். அல்லது நீங்கள் முத்தின கீரை வச்சுருந்தீங்கன்னா அந்த கீரையை கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிங்க. 2 சுற்று சுற்றினீங்கன்னாவே கொஞ்சம் நல்லா அந்த கீரை எல்லாம் ஒன்றோட ஒன்று சாஃப்டாக அரைஞ்சிருக்கும். இப்போ இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம். அதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதோட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாத வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு தேவையான மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த புளிச்சக்கீரைக்கு காஞ்ச மிளகாய் தான் அவ்வளோ அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துங்க. இது ஓரளவுக்கு நல்லா கருப்பாகாமல் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வாய்வு, கேஸ்ட்ரபிள் ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பூண்டு சரி பண்ணும். அதனால் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி போட்டுங்க. நான் ஒரு 20 பல் பூண்டு போட்டிருக்கேன். உரிச்சிட்டு போடலாம், அல்லது அதோட தட்டிட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா அது வதங்கினொட்டி அந்த பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அதை வதக்கலாம். இந்த வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம 2 நாள் கீரை வச்சுருந்தா கூட சீக்கிரம் கெட்டு போகாது. வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதோட ஒரு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தோட பூண்டோடையும் மிளகாயோடையும் இது நல்லா வதங்கணும். வதங்குச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இதில்
காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா வந்து அந்த மிளகாத்தூள் வெந்துடும். அதனால் இந்த டைமில் சேர்த்துங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. இப்போ எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வச்சுருக்க புளிச்சக்கீரை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கொஞ்சம் கிளறினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளறிட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி எடுத்துக்குவோம். கிளறிட்டோம்னாவே கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி வருது பாருங்கள். கலர் பாருங்கள், சூப்பராக மேலே வந்து லைட்டாக அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் வந்து மேலே வரும். கலர் கொஞ்சம் வந்து இதோட வறுத்த அரைச்ச வெந்தய பொடி வந்து ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கசப்பில்லாமல் இருக்கும். இந்த வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த வெந்தயம் சேர்க்குறோம். கடைசியாக அந்த வெந்தய பொடி சேருங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டிங்கன்னாவே போதும். அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாயிரும். அதனால இதே போதுமாக இருக்கும். இப்போ இந்த புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.